ஹலோ எவ்ரிவன் 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் நாம் இன்றைக்கி பயாலஜி சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இதில் பார்ட் 1 வீடியோ பார்க்கலாம். நம்ம ரொம்ப லக்கி, ஏன்னா பிளான்ட்ஸ் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. இப்போது ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா, ஒரு ஹாப்பினஸ், ஒரு நல்ல ஃபீல் நமக்கு கிடைக்கும். சரியா, ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு நல்ல ஃபீல் நமக்கு கிடைக்கும். அதோட சென்ட்டு பர்ஃப்யூம்ஸ், அதாவது அதோட ஸ்மெல் இருக்கு இல்லையா, வாசனை, அது அண்டு அதோட ரிச் கலர்ஸ், இது எல்லாமே நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. சரியா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பிளான்ட்ஸ் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸை பண்ணுறதுக்கு தான். ஓகேவா. நெக்ஸ்ட், இப்போ ஃப்ளவர்ஸ் அப்படின்றது நம்மளோட செல்ஃபிஷ்னஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது. அப்போ ஃப்ளவர்ஸ் அப்படின்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர்ஸ் அப்படின்றது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு தான். அப்போது எல்லா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸுமே இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸை பண்ணுது. இப்போ அதில் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கட்டும், அண்டு ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளோரல் பார்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தோட ஸ்ட்ரக்சர்ஸுமே எதுக்கு தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸை பண்ணுறதுக்கு தான். சரியா, இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணியாச்சு அப்படின்னா, அப்போ அது ஒரு எண்டு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும். சரியா, அந்த எண்டு ப்ராடக்ட்டு தான் ஃப்ரூட்ஸும் சீட்ஸும். இதில் இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளவர்ஸு ஒரே இடத்துல நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும், கொச்சன்னு கொத்தாக இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சாப்டரில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இருக்குது இல்லையா, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை பாட்னி படி எப்படி சொல்லுவாங்கன்னா ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸோட மார்ஃபாலஜி, அதோட ஸ்ட்ரக்சர், அதோட செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், இதை பற்றி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஆஞ்சியோஸ்பர்ம் இருக்குது இல்லையா, ஆஞ்சியோஸ்பர்ம்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இதில் ஃப்ளவர் இருக்குது இல்லையா, அந்த ஃப்ளவர் அப்படின்றதான் ஒரு அட்ராக்டிவான ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அட்ராக்டிவ்னா கவர்ச்சிகரமான ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க பழங்காலத்தில் இருந்தே அந்த ஃப்ளவர்ஸ் கூட ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வச்சுருந்துருக்காங்க, ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா ஃப்ளவர்ஸ் ஏஸ்தெட்டிக்ஸு, ஆர்னமெண்டல், சோசியல், ரிலீஜியஸ், கல்ச்சுரல் வேல்யூன்னு நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது. சரியா, அதனால் ஆரம்ப காலத்திலேருந்தே அந்த ஃப்ளவர்ஸ் கூட ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வச்சுருந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர்ஸ் பார்த்தோன்னா ஹியூமனோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சிம்பிளாக கூட யூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சச்சஸ் லவ்வுக்கு, அஃபெக்ஷன், ஹாப்பினஸ்ஸு, கிரீஃபு, மோர்னிங், இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு ஃப்ளவர்ஸை ஹியூமன் பார்த்தோன்னா அவங்களோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு 5 ஃப்ளவர்ஸோட ஆர்னமெண்டல் வேல்யூ இருக்குது இல்லையா, அந்த ஆர்னமெண்டல் வேல்யூவை சொல்லுங்கள். அதுவும் எந்த ஃப்ளவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் வீட்டில், உங்கள் கார்டனில் நீங்கள் கல்டிவேட் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளவர்ஸாக இருக்கணும். சரியா, அந்த ஃப்ளவர்ஸில் ஒரு 5 ஃப்ளவர்ஸோட ஆர்னமெண்டல் வேல்யூவை நீங்கள் லிஸ்ட்டு கொடுங்க, அல்லது அதோட நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, கல்ச்சுரல் செலிப்ரேஷன்ஸ், ஏதோ ஒன்று செலிப்ரேட் பண்ணுவோம், அதுக்கெல்லாம் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி செலிப்ரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ளவர்ஸில் ஒரு 5 ஃப்ளவர்ஸோட நேமை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்னா இந்த ஃப்ளவர் இருக்குல்ல, ஃப்ளவரை பற்றின அத்தனை ப்ராசஸுமே ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், அந்த ஃப்ளவர்ஸோட மார்ஃபாலஜி, அதோட எம்ப்ரியாலஜி, அதோட செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், இது எல்லாத்த பற்றின ஒரு ரிசர்ச்சு, அது எல்லாத்த பற்றின ஒரு படிப்பு, இது எல்லாத்தையுமே ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இது ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்றது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளவரோட பார்ட்ஸ் இருக்குதுல்ல, இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஏர்லியர் கிளாஸில் பார்த்துருக்குறோம். அப்படியே ஃப்ளவரோட பார்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு ஃபிகர் 1.1 ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிகர் 1.1 பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ளவரோட பார்ட்ஸ் இருக்குல்லையே, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதுதான் அந்த ஃபிகர், அந்த 1.1 ஃபிகர்னு சொல்லியிருந்தாங்களே, இதுதான் அந்த ஃபிகரு. இதில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இது செப்பல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்பல்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ எல்லா ஃப்ளார்லையுமே கீழே க்ரீன் கலரில் அப்படி குச்சி குச்சியாக இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி ஊசி ஊசியாக இருக்கும்.
அதை தான் வந்து செப்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து பார்த்தோன்னா பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. பெட்டல்ஸ் அப்படின்னா வந்து கலர்ஃபுல்லாக ஒரு ஃப்ளார் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே அதில் வந்து கலர்ஃபுல்லாக ஒரு பார்ட் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் இந்த பார்ட் இருக்குது இல்லையா, இதை வந்து ஆந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு வந்து ஆந்தருக்கு கீழே பாருங்கள், இப்படி ஒரு ஒரு ஃப்ளமெண்ட் மாதிரி ஒன்று வருது இல்லையா, காம்பு மாதிரி ஒன்று வருது இல்லையா, இதை தான் வந்து ஃப்ளமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த இடம் இது இப்படி இருக்குது பாருங்கள், இந்த இடம் இதை வந்து ஓவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து ஸ்டிக்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துட்ட பாருங்கள் ஒரு ஸ்டாக்லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, ஒரு காம்பு மாதிரி ஒன்று, இதை தான் வந்து ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் வந்து ஃப்ளவரோட பார்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஃப்ளவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அந்த ஃப்ளவரில் வந்து 2 இம்பார்ட்டண்டான யூனிட்ஸு அல்லது பார்ட்ஸ் வந்து இருக்குது. அது வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனை டெவலப் பண்ணுது. அதோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, ஒரு ஃப்ளவர்ஸ் அப்படின்னு எடுத்தாலே அந்த ஃப்ளவரில் 2 இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து இருக்குது. அது ரெண்டுமே வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது. அதோட நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து ஆண்ட்ரோசியம், இன்னொன்று வந்து கைனோசியம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா வந்து கருவுறுதலுக்கு முன்னால் அப்படின்னு அர்த்தம். அப்போ கருவுறுதலுக்கு முன்னால் நடக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்ஸ், நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, அது ப்ளஸ் வந்து அதோட சக்ஸஸ், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு பிளான்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அந்த பிளான்ட்டில் ஆக்சுவல் ஃப்ளவர் வர்றதுக்கு முன்னாலேயே இந்த பிளான்ட்டு பூக்க போகுது அப்படின்னு நம்மளால் டெசிஷன் எடுக்க முடியும். சரியா, ஏன்னா அந்த பிளான்ட்டோட மெச்சூரிட்டி அதோட ஏஜை வச்சு நம்மளால் சொல்ல முடியும். அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பிளான்ட்டு பூக்கிறதுக்கு முன்னால் பூக்க போகுது அப்படின்னா அங்கே ஃபஸ்ட்டு ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும் அண்டு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்லாம் வந்து நடக்கும். அப்படி சேஞ்சஸ் நடக்கிறதுனால அந்த பிளான்ட்டில் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து வருது. என்ன டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா, ஃப்ளோரல் ப்ரைமோர்டியம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தோன்றும். அதாவது வந்து பட்டு வருது இல்லையா, பட்டு வர்றதுக்கு முன்னால் இருக்கிற அந்த ஸ்டேஜ் தான் வந்து ஃப்ளோரல் ப்ரைமோர்டியம் அப்படின்னு சொல்கிறது. சரியா, நெக்ஸ்ட்டு அது வந்து பார்த்தோன்னா ஃபர்தராக டெவலப் ஆகும். ஓகேவா, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ளோரல் பட்ஸ் வரும், பட்ஸ்லேருந்து ஃப்ளவர்ஸ் வரும், அப்புறம் இன்ஃப்ளாரசன்ஸ் வரும், இதெல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவரில் மேல் அண்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் இருக்குது இல்லையா, ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், அதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தோன்னா ஆண்ட்ரோசியமாகவும் கைனோசியமாகவும் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆக ஆரம்பிக்கும். சரியா, டிஃப்ரென்ஷியேட் ஆக ஆரம்பிக்கும் அண்டு வந்து பார்த்தோன்னா அது டெவலப்மெண்ட்டும் ஆகும். இப்போது இந்த ஆண்ட்ரோசியம் இருக்குது இல்லையா, ஆண்ட்ரோசியம் தான் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னும், அண்டு கைனோசியம் இருக்குது இல்லையா, அதை ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஆண்ட்ரோசியத்தை மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னும் கைனோசியத்தை ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஆண்ட்ரோசியம் இருக்குல்ல, ஆண்ட்ரோசியம் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் எ ஹோல் ஆஃப் ஸ்டேமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆண்ட்ரோசியம் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக வந்து ஸ்டேமனால் ஆனது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டேமன் அப்படின்னா வந்து இந்த இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டேமன் அப்படின்னு சொல்கிறது. இந்த இருக்கு இல்லையா, மேலே வந்து ஒரு சாக்லைக் ஸ்ட்ரக்சரும் கீழே வந்து ஒரு ஸ்டாக்லைக் ஸ்ட்ரக்சரும் இருக்குது இல்லையா, ஒரு காம்பு ஒரு பை, இது எல்லாமே சேர்ந்ததை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஆண்ட்ரோசியம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டேமன், மைக்ரோஸ்பொராஞ்சியம் அண்ட் வந்து போலன் கிரெயின்ஸ். இதில் ஸ்டேமன் அப்படின்னா வந்து இந்த டோட்டல் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து ஸ்டேமன் அப்படின்னு சொல்கிறது. சரியா, அதில் மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிறது இதை தான் வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்கிறது. அண்டு போலன் கிரெயின்னா இதில் வந்து குட்டி குட்டியாக வந்து பால்ஸ் மாதிரி தெரியுது இல்லையா, இதை தான் வந்து போலன் கிரெயின் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, அதில் இந்த காம்பு மாதிரி ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து ஃப்ளம்மண்ட் அப்படின்னு சொல்கிறது. இதில் பாருங்கள், இந்த ஸ்டேமன் இருக்குது இல்லையா, இந்த ஸ்டேமன் டோட்டலாக இந்த ஸ்டேமனில் வந்து 2 பார்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த ஸ்டேமனில் 2 பார்ட்ஸ் இருக்குது. அதில் லாங்காக அண்டு ஸ்லண்டராக ஸ்டாக் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை தான் வந்து ஃப்ளம்மண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லாங்காக ஸ்லெண்டராக ஸ்டாக், அதாவது வந்து நீளமாக மெலிசா காம்பு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளம்மண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த டெர்மினலில் வந்து பார்த்தோன்னா பைலோப்படாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதாவது வந்து பை மாதிரி 2 பை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, இதை தான் வந்து ஆந்தர் அப்படின்னு சொல்கிறது. சரியா, இதுதான் வந்து உங்களுக்கு ஆந்தர் அப்படின்னு சொல்கிறது.
நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ளம்மண்ட். இந்த ஃப்ளம்மண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளம்மண்ட்டில் ப்ராக்சிமல் எண்டு அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. இந்த பார்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து ப்ராக்சிமல் எண்டு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த பார்ட் மூலமாக வந்து அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் கூடவோ அல்லது வந்து அதோட தலாமஸ் கூடவோ வந்து அட்டாச் ஆகியிருக்கும். சரியா? இந்த ஃப்ளம்மண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராக்சிமல் எண்டு மூலமாக தான் வந்து அந்த ஃப்ளம்மண்ட் வந்து அந்த பெட்டல்ஸ்லேயோ அல்லது தலாமஸ்லேயோ வந்து அட்டாச் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் வந்து தலாமஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த டோட்டலையும் வந்து தலாமஸ்ன்னு சொல்கிறது. இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஃப்ளம்மண்ட் எங்கே அட்டாச் ஆகியிருக்கு பாருங்கள், எல்லாமே தலாமஸ் மேலே தான் அட்டாச் ஆகியிருக்கு. சரியா? எல்லாமே தலாமஸ் மேலே தான் அட்டாச் ஆகியிருக்கு. இப்படியும் அட்டாச் ஆகும். அப்படி இல்லைனா வந்து இந்த ஃப்ளம்மண்ட் வந்து இந்த இருக்குது இல்லையா பெட்ரல்ஸு, இந்த பெட்ரல்ஸ்லேயே அட்டாச் ஆகியிருக்கும். சரியா? இங்கே தலாமஸில் அட்டாச் ஆகாமல் பெட்ரல்ஸ்லேயே வந்து அட்டாச் ஆகியிருக்கும். சரியா? இந்த பெட்டல்ஸில் அட்டாச் ஆகி இருக்குது இல்லையா, இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக எதை சொல்லலாம் அப்படின்னா, இட்லி பூ பார்த்துருக்கீங்களா, இக்ஸோரா காக்சினியா அப்படிங்கிறது அதோட பொட்டானிக்கல் நேமு. அந்த இட்லி பூவில் வந்து பார்த்திங்கன்னா அதோட அந்த பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து அந்த ஃப்ளம்மண்ட் வந்து அட்டாச் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க வந்து இந்த ஸ்டேமன் இருக்குது இல்லையா, இந்த டோட்டல் ஸ்டேமன், இந்த ஸ்டேமனோட நம்பரு அண்டு வந்து அதோட லென்த்து அது வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸில் வந்து பார்த்தோன்னா வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? அதாவது ஒவ்வொரு ஸ்பீசிஸில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்லேயும் இதனோட லென்த்தும் இதனோட நம்பரும் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஒரு 10 ஃப்ளவர்ஸ், அதாவது 10 ஸ்பீசிஸில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ். சரியா? 10 ஸ்பீசிஸில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸு, அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஸ்டேமன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேமனை ஒரு ஸ்லைடில் வச்சு நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைஸு அண்டு அதோட நேச்சர் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய வேரியேஷனை நீங்கள் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் இதெல்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி அந்த ஸ்டேமன் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டேமனை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு டிசெக்டிங் மைக்ரோஸ்கோப் இருக்கு இல்லையா, அந்த டிசெக்டிங் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நீங்கள் வந்து பார்த்துட்டு ஒரு டயக்ராம் ஒன்று அதை பார்த்துட்டே அப்படியே வந்து ஒரு டயக்ராம் ஒன்று வரைஞ்சிங்க அப்படின்னா, இந்த ஆந்தர் இருக்குது இல்லையா, ஆந்தர் இது 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 வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸில் எப்படியெல்லாம் வந்து அது வந்து அட்டாச் ஆகிருக்குது அண்டு அதோட ஷேஃபெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம் இருக்குது இல்லையா, இந்த ஆஞ்சியோஸ்பெர்மில் இருக்கக்கூடிய அந்த ஆந்தர் ஃபுல்லாகவே வந்து பைலோப்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பைலோப்டு அப்படின்னா 2 பார்ட் கொண்டதாக இருக்கும், 2 பகுதி கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 2 பகுதி என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா தீக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 2 பகுதியை தீக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து பைலோப்டாக இருக்கிறதுனால இதை எப்படி சொல்லலாம், எப்படி ப்ரொனவுன் பண்ணலாம் அப்படின்னா டைத்தீக்கஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? 2 பகுதியாக இருக்கும், 2 பை மாதிரி இருக்கும். அதை வந்து தீக்கா அப்படின்னு சொல்கிறது. 2 தீக்கா இருக்கிறதுனால இதை வந்து டைத்தீக்கஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா லாஞ்சிடியூனலாக வந்து ஒரு க்ரூவ் வந்து போகுது. அந்த தான் வந்து பார்த்தோன்னா இந்த தீக்காவை செப்பரேட் பண்ணுது. 2 தீக்காவாக செப்பரேட் பண்ணுறதுக்கு காரணம் லாஞ்சிடியூனலாக ஒரு க்ரூவ் போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த போகுது இல்லையா இது. சரியா? இந்த இடத்துக்கிட்ட ஒன்று போகுது இல்லையா ரெட் கலரில், அதுதான் வந்து இதில் 2 பகுதியாக பிரிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வேரியஸ் டைப்ஸு அண்ட் அதோட டிஷ்யூஸு ஆர்கனைசேஷன் இதையெல்லாம் வந்து நம்ம ஃபிகரு 1.3a இருக்கு இல்லையா, அதில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ஆந்தர் இருக்குது இல்லையா, இந்த ஆந்தர் இருக்குது இல்லையா, இதை வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷனாக குறுக்கு வெட்டில் கட் பண்ணியிருக்காங்க. சரியா? குறுக்கு வெட்டில் கட் பண்ணியிருக்காங்க. அதான் இது. ஓகேவா? குறுக்கு வெட்டில் கட் பண்ணும்போது அதில் இந்த பைலோப்டு இருக்குது இல்லையா, அது வந்து வெரி டிஸ்டிங்க்ட், அதாவது ரொம்ப தெளிவாக தெரியுது. இது பைலோப்டு அப்படின்றது 2 அறை கொண்டது அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இந்த ஒன்று தெரியுதா, அதே போல் இந்த ஒன்று தெரியுது. பட் இந்த ஆந்தர் இருக்குது இல்லையா, ஆந்தரில் வந்து 4 சைடு வந்து இருக்குது, 4 சைடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? 4 சைடு, அதாவது இது ஒன்று, இது ஒன்று 2, இது ஒன்று, இது ஒன்று, இங்கிட்டு 2, இங்கிட்டு 2, மொத்தம் வந்து 4 சைடு இருக்குது. அந்த 4 சைடு இருக்கிறதுனால இதை என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா டெட்ராகோனல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? 4 சைடு இருக்கிறதுனால இதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா டெட்ராகோனல் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே 5 இருந்துச்சுன்னா பென்டாகோனல் அப்படின்னு சொல்கிறது, 2 இருந்துச்சுன்னா பைகோனல் அப்படின்னு சொல்லுவாங்க, 3 இருந்துச்சுன்னா ட்ரைகோனல் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்லையே, இந்த 4 சைடு
இந்த 4 சைடு இருக்கு இல்லையா, இதில் இந்த 4 சைடு இருக்கு இல்லையா, இந்த 4 சைடில் கன்சிஸ்ட் ஆஃப் 4 மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, 4 மைக்ரோஸ்பொராஞ்சியனா இந்த 4 சைடையும் 4 மைக்ரோஸ்பொராஞ்சியான்னு சொல்கிறாங்க. இது ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியா, இது ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியா, இது ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியா, இது ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியா அப்படின்னு 4 மைக்ரோஸ்பொராஞ்சியா வந்து இருக்குது. அதாவது ஒரு லோப் இருக்குது இல்லையா, இந்த லோபுக்கு 2, இந்த லோபுக்கு 2. ஓகேவா, அதுதான் வந்து ஈச் லோப். அந்த ஈச் லோபுக்கு வந்து பார்த்தோன்னா 2 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா வந்து இந்த ஒரு லோப்பு, இந்த ஒரு லோப்பு, இந்த லோப்பில் 2ம், இந்த லோப்பில் 2 மைக்ரோஸ்பொராஞ்சியா அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. உங்களுக்கு லோபு வந்து 2 இருக்கும், பட் வந்து சைடு அப்படின்றது 4 இருக்கும். அந்த 4 சைடுக்கு 4 மைக்ரோஸ்பொராஞ்சியா வந்து இருக்கும். ஒரு லோபுக்கு 2 அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்குது இல்லையா, மைக்ரோஸ்பொராஞ்சியா என்னமா டெவலப் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போலன் சாக் அப்படிங்கிற மாதிரி டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதாவது இந்த போலன் கிரெயின்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இந்த பாருங்கள், இதெல்லாம் போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி இருக்கிறத போலன் கிரெயின்ஸ்னு சொல்கிறது. இந்த போலன் கிரெயின்ஸை வந்து டெவலப் பண்ணக்கூடிய போலன் சாக்காக வந்து அது டெவலப் ஆகும். எந்த மைக்ரோஸ்பொராஞ்சியாவாக இருந்து அது போலன் கிரெயின் உருவாகும் போது போலன் சாக்காக வந்து டெவலப் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியாவும் ஒரு போலன் சாக்காக டெவலப் ஆகும். ஸோ இந்த போலன் சாக் இருக்குது இல்லையா, அந்த போலன் சாக்கில் போலன் கிரெயின்ஸ் வந்து ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னா லாஞ்சிடியூனலி ஃபில் ஆகும். ஆந்தரில் லாஞ்சிடியூனலி ஃபில் ஆகும் அப்படின்னா வந்து இப்போ இந்த பகுதி இருக்குது இல்லையா, இந்த பகுதி டோட்டலாகவே ஃபில் ஆகிக்கும். சரியா, அதோட ஃபுல்லாக அது எவ்வளோ லென்த்துக்கு இருக்குதோ, ஒரு ஆந்தர் வந்து எவ்வளோ லென்த்துக்கு இருக்குதோ அவ்வளோ லென்த்துக்குமே வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து உருவாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுக்கலாம். பேலன்ஸ் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இல்லை கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.